ஒர்க் ஷாப்பே இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி போ, அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கும். இல்ல சுரேஷ், நம்ம நேரா ஊருக்கு போயிடலாமே. அவ்வளோ தூரம்லாம் போகாதடா. டேய், இப்போதான் நம்ம வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மறந்துட்டியா? இடையில வண்டி எங்கேயாவது தானா நிற்கிறதுக்குள்ள நம்ம ஒர்க் ஷாப்பில் காட்டியே ஆகணும். டேய், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைடா, ரேடியேட்டரில் சின்ன ஓட்டடா, அவ்வளோதான்டா. டேய் சுரேஷ், இது இருக்கா ஒர்க் ஷாப்? எங்கடா? டேய், உள்ள ஆள் இருக்காங்க, வா போலாம். நம்ம மாட்டி போகும்போது பயமா இருக்குடா. உன் கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருடா. நானே மாட்டுக்கு பயமா இருக்கேன். ஆட, இந்த நேரத்தில் யாரா இங்கே வருது? பாலக்காடு வண்டி மாதிரி இருக்குது. என்ன வேணும்? அண்ணா, இந்த வண்டியை கொஞ்சம் அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு. ஆட நல்லா பார்த்துட்டேன். காயெல்லாம் கடைக்கு தான் போடணும், எடுத்துட்டு அண்ணா, வண்டி கொஞ்சம் ரிப்பேர். இப்பவே மணி 9 ஆகி போச்சு. நான் ஒர்க் ஷாப்பை வேற மூடணும். பார் மூடுறதுக்குள்ள அங்க போய் ஒரு கோட்டரை போட்டு நான் வீட்டு போகணும்ல. நீங்க போயிட்டு வெளியால வாங்க, எல்லாரும் போங்க 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 போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. டேய், ஏற்கனவே கை நடுங்குது இல்ல, பாக்குறீங்களா? கோட்டருக்கு பதிலா ஒரு ஃபுல் பாட்டிலே கொடுக்குறேண்ணா, வாங்கிக்கங்க. அட இப்ப சொல்லுங்க, வண்டிக்கு என்ன பண்ணோட? அது ரேடியேட்டர் கொஞ்சம் லீக் ஆகுதுண்ணா. அப்புறம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் கீர் மாத்தும் போது கர்ன்னு ஒரு சத்தம் வருதுண்ணா. அப்புறம் பிரேக் அமுக்கும் போது கடக்கு முடக்குன்னு அட சத்தம். நிப்பாட்டியா? இவ்வளவுதானா? இன்னும் இருக்குதா? காயெல்லாம் கடைக்கு போற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்குது. வேணா வண்டி இங்கிருந்து கிளப்புறதுக்கு வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். வண்டியை புதுசா மாத்தோம்னா 2 நாள் ஆகாது. இந்த இத்து போன வண்டிக்கு டிரைவரா இருப்பா. அட வாயத்தரம் சொல்லுப்பா. அட சொல்லுங்கறல. யாரு? நான் தானே. பேனட் போய் திறந்து தொலை. ச்சே, இந்த கருமத்தை எப்படி திறக்கிறது? அண்ணா, அடியில கையை விட்டு கொஞ்சம் மேல. டேய், நான் இத கேக்கலடா. இந்த சரக்கு பாட்டில எப்படி திறக்கணும்னு கேட்டேன். அத விட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கற. புடி. என்ன உள்ள ஒண்ணுமே காணோம். டேய், இத புடிடா. டேய், அது மூணு போடுறா. நீங்க ஒன்னு பண்ணுங்க. பக்கத்தால போய் எங்க சாப்பிட்டு போட்டு ஒரு 1-1:30க்கு வந்து சேருங்க. அதுக்குள்ள இந்த வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்பதானே நாங்க சாப்பிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். இதுக்கப்புறம் நாங்க எங்க போறதுன்னு இன்னொரு வழி சொல்றேன் கேளுங்க. இப்ப மணி 9 ஆகுது. அதான் அந்த வழியா போனீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர் வரும். அந்த தியேட்டருக்கு போய் கட்ட தூரம் மெக்கானிக் அனுப்புனான்னு சொல்லுங்க. மேனேஜர் டிக்கெட் கொடுப்பாரு. படத்தை பார்த்து நீங்க வந்து சேர்றதுக்குள்ள வண்டி ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓகே, கிளம்பு 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 போயிட்டே. அந்த சொன்ன மாதிரியே நம்ம சினிமாக்கு போயிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல. சரிடா, நம்ம யாரும் அவங்க கண்ணில் மாட்டாம இருக்கணும்னா தியேட்டர் தானே சேஃபு. அட நீங்க இன்னும் கிளம்பல. எனக்கு ஏகப்பட்ட சோழி இருக்குதுப்பா. அப்புறம்னா எங்களுக்கு செகண்ட் ஷோ பார்க்கறதுனா ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த பேர் என்னன்னு சொன்னீங்க? காஸ்ட்லி விஸ்கி. இல்ல, தியேட்டர் மேனேஜரோட ஓ, பேர். அதுவா? கட்ட தூரம் மெக்கானிக் அனுப்புனான்னு சொல்லுப்பா. போங்க போங்க போங்க, கிளம்புங்க. சீக்கிரம் வாங்க. தப்பிச்சுடா. ஒரு நிமிஷம். சுரேஷ், எங்கடா போறான் இவன்? இதை ஏன்டா எடுத்துட்டு வர? ஒன்றும் இல்லைடா, அந்த மெக்கானிக்கை குடிச்சிட்டு மட்டையாயிட்டான்னா ஒருவேளை அவனுக்கு தெரியாம யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களோ. டேய், 5 ரூபா 10 ரூபா பொம்மை தான்டா அது. டேய், சும்மா இருடா. டேய், விலை முக்கியம் இல்லைடா. எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது சின்ன பொருளா இருந்தாலும் குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது உங்களை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொன்னா புரியாதுடா. சரி சரி, வா போலாம். இன்னொரு ஃபுல் ரேடியேட்டர் இருக்குதுப்பா. ஐயோ, இது அவனுங்களாச்சே. என்ன கேட்க போறானுங்களோ? இவனுக்கிட்ட என்ன பதில் சொல்றோம்? கணக்கம் மாட்டல சாமிய. என்ன இப்படி முறைக்கிறா?
டேய், அங்க பாரு. அங்க இருக்கா பாரு, பிடிக்கடா அவனை. டேய் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடு, 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 ஓடு. ஏய், ஓடு, சீக்கிரம் வா, சீக்கிரம். ச்சே, வாங்கடா. பிரபு சொல்லு. அண்ணே, அவனுங்களை நான் பார்த்துட்டேன். எங்க? அவனுங்க மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி போறானுங்க. நான் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீங்க உடனே வாங்கண்ணே. நான் இதோ வந்துடுறேன். வண்டியை வேகமா ஓட்டுறான். சீக்கிரம் வாங்கடா. இப்படி வா. வாங்க, வாங்க, வாங்க. சுரேஷ், வேகமா வா. சீக்கிரம் வா. டேய், சீக்கிரம். சுரேஷ், அவங்ககிட்ட மாட்டாம எப்படியாவது ஒர்க் ஷாப்புக்கு போய் ஆகணும். இனிமே என்னால ஓட முடியாதுடா, மூச்சு வாங்குதுடா. உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அதேதான். நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. டேய், இவங்க நம்மள பிடிக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் பயமுறுத்தாதடா. நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி சொல்றா. ஒண்ணு பண்ணலாம். ஒர்க் ஷாப்ல போய் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்டா. அப்படியே ஒன்று ஓங்கி போட்டேன்னா அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் யோசிச்சிருக்கேன்டா. டேய் சுரேஷ், அப்ப பெரிய ஹீரோ மாதிரி அடிச்சிட்டேன். டேய், சண்டை போடாதீங்கடா. வாங்க போலாம். வாங்க, வா போலாம். வாடா. சீக்கிரம் வா. சீக்கிரம் போடா. டேய் ஹரி, நம்ம கூட ஹோட்டல்ல சாப்பிடும் போது கலட்டா பண்ணானுங்களா, அவனுங்க தானே இவனுங்க. அதானே, இவங்க ஏன் தேடிட்டு இருக்காங்க? புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சே. சுத்தி சுத்தி இவனுங்க கிட்டயே சிக்கிட்டு இருக்குமே கடவுளே. என்னடா பண்றது? நம்ம என்ன பண்றது? அவங்க நம்மள கொல்லாம இருந்தா சரி. இப்பவே என் பசங்களை பார்க்கணும் போல இருக்குடா எனக்கு. ஐயோ, இந்த கொலைக்கார கும்பலுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. தேவையில்லாம பணம் பார்த்தேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். வாங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். சுரேஷ், வேகமா வாடா. சீக்கிரம் வாடா. என்னால ஓடி வர முடியலடா. வா, வா. எப்பரா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? ஐயோ, எந்த பக்கம் போனாலும் மடக்குறானுங்களே. இவனுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் ஹரி, நம்ம கதி என்னடா ஆகுறது? சுரேஷ், தேவையில்லாம பணம் பார்த்தேன். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். என்ன வழிடா? என்ன வழி இருக்கு? நம்ம கதை முடிஞ்சிருச்சு. 1-2 இல்ல, நம்மள 3 கேங் துரத்துறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டோம். நம்ம இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது. டேய், சும்மா இருக்கடா. இப்ப நான் வீட்டுக்கு போனேன்டா. டேய் சுரேஷ், என் குழந்தைகளை பார்க்க அழுகாதடா. அவங்க இந்த வழியா தான் போனான்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், காணலையே. அண்ணாச்சி, அவனுங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் கடைசியில ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்தாகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் ஒர்க் ஷாப்ல இருங்க. அவனுங்க இந்த ஏரியால இருக்காங்களான்னு நான் தேடி பார்க்கறேன். வண்டியரா. அண்ணாச்சி, அவனுங்க மாட்டினா ஒருத்தனை மட்டும் எனக்காக விட்டு வைங்க. அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருந்தவன், அவனோட கணக்க நான் வந்து தீக்கிறேன். எர்ரா. ஒர்க் ஷாப்புக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா போறது சரியா தோணல. டேய், நம்ம ஒண்ணவே போலாம்டா. நம்மள 3 கேங் துரத்திட்டு இருக்காங்க. நாம ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். அதனால நம்ம 2ஆ பிரிஞ்சிருவோம். முதல்ல போறவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் மத்தவங்கள கூப்பிட்டுக்கலாம். அதான் நல்லது. நாம இப்படி ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். 2ஆ பிரிஞ்சு போயிடலாம். அதுவும் சரிதான். நானும் சுரேஷ் இந்த வழியா போறோம். நீங்க 3 பேரும் அந்த வழியா வந்துருங்க. இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் மாட்டிக்க கூடாது. புரிஞ்சதா? சரிடா. ஓகே. ஓகே.
சுரேஷ் வா. டேய் வாடா. என்ன கொடுமைடா இது. சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. ஐயோ பேசாம வாடா. நீயே சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையாடாரி? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சந்து பொந்து விடாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன சுரேஷ் நாம என்ன வேணும்னா பண்ணோம்? பின்னவா அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே உனக்கு வீரம் வந்துருச்சு. அதனால தானே அப்ப அவன் கூட சண்டை போட்டோம். ஆனா இன்னொருத்த யாரு என்ன சொன்னாலும் உடனே கையை வாங்கிடுறான். ஆனா அவன் கையை வச்சது ஒரு பெரிய தாதாவோட ஆளு. இது பத்தாதுன்னு இன்னொரு பைத்தியக்காரன் எவனோ கொலை பண்ணது மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பிரச்சனையோட. டேய் நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையடா? சுரேஷ் தேவையில்லாம பேசாதவா. இல்லடா நான் பேசுவேன். ஐயோ உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகாத ஒண்டி கட்டீங்க. எனக்கு என் பசங்களை நினைக்கும் போது நெஞ்சு பதறுதுடா. நீ எதுக்கும் பயப்படாதடா. பின்ன பயப்படாம அரே உண்மையை சொல்றேன்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுதுடா. இல்ல சுரேஷ் தைரியமா இரு. நாம ஒர்க் ஷாப் போலாம் வா. வா. சலீம் நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. வாடா. சாரிடா பாக்கலடா. வா. வீட்டுல இருந்து என்னடா மாட்டினீங்களா? என்னையும் எங்க ஆளுங்களையும் அடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? விட மாட்டேன்டா. இன்னைக்கு தான்டா உங்களுக்கு கடைசி ராத்திரி. சொல்றா. அதுல 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கண்ணே. ஆமா நான் இப்போ பிரபு ஹலோ சொன்னா கேள்றா. விட்டுறா வண்டி நிறுத்துறா. பிரபு விட்டுறா. ஏய் சொன்னா கேள்றா. அவனை விட்டுறா. பிரபு டேய் ஹரி டேய் என்னடா பண்ற? டேய் சொன்னா கேள்றா. டேய் டேய் ஹரி விடுறா. டேய் 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 ஹரி ஒண்ணு பண்ணிடாதடா. டேய் அங்கேயே நின்றா. ஒரு அடி அசைஞ்சா இவன் சங்க அறுத்துருவேன். கூப்பிடுறா கூட்டாளிகளை எல்லாரும் இங்க வர சொல்லு. உடனே இங்க வர சொல்லு. இல்லைன்னா நான் இவனை கொன்னுடுவேன். போன் எடுக்கிறேன். போய் சொல்லாதடா. குடுறா குடு. என்கிட்ட குடு போன.
அப்பவே சொன்னலடா, கேட்டியா நீ? இப்போ ஃப்ரெண்டோட கதியை பாத்தியா? அடுத்தது நீதான்டா. சுரேஷ் நம்ம சுரேஷ் குத்திட்டான்டா. சுரேஷ் உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நினைக்கிறேன்டா. சுரேஷ் என் பசங்களை பார்க்க முடியலடா. அவங்களுக்கு யாருமே இல்லை. என்ன பண்றது? வா, உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு ஒண்ணு ஆகாது. அண்ணாச்சி, பிரபு ஏதோ ஆபத்துல இருக்கா. என்ன எங்க தெரியல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஆனா யாரோ போனை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒர்க் ஷாப்ல இருக்கேன். ஆனா நான் அவனை கடைசியா பார்க்கும்போது காந்தி ரோட்ல இருந்தான். எனக்கு பயமா இருக்கு. அண்ணாச்சி நீங்க உடனே அங்கே போயிருங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி ஐயா, ஒரு முக்கியமான வேலைங்க. நம்ம ஆளுகளை தவிர வேற யாரு வந்தாலும் போட்டு தள்ளுங்க. போட்டு தள்ளிருங்க. அப்படி யாரும் வரலன்னா இவனை வாங்கடா. ஐயா நான் புள்ள குட்டிக்காரனுங்க. என்னை போய் அவன் தான்டா. வாடா. ஷாஜினா, பிரபு பசங்களை பார்க்க முடியாம சுரேஷ்